ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் விசார்ட். நம்ம நேற்று பிசி எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட தகவலிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டடிக்கன்னு கேட்டிருக்காங்க. 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து 21 - 17 வந்து நமக்கு 4 கிடைக்கிது. 5 + 7 வந்து நமக்கு 12 கிடைக்கிது. 12 டிவைடட் பை 2 6. 6 × 4 வந்து 24 நடுவில் இருக்க நம்பர் கிடச்சிடுது. அதே மாதிரி 28 - 25 வந்து 3. இப்போ 13 + 7 வந்து 20. 20 டிவைடட் பை 2 வந்து 10. 10 × 3 வந்து 30. அதே மாதிரி இதுக்கு போடும்போது 16 - 10 வந்து 6. 2 + 8 வந்து 10 டிவைடட் பை 2 வந்து 5. 6 × 5 கிடைக்குமா? அதோட வேல்யூ 30. அடுத்த கொஷின், இரவு என்ற சொல்லின் எதிர்சொல் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் எல். விடுபட்ட எண்ணை கண்டறிக. இது வந்து இந்த 72 மட்டும் வருமானான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த கொஷின் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இந்த 15 × 2 வந்து 30 + 1. அடுத்தது 31 × 2 62 + 1 வந்து 63. இப்போ 63 × 2 வந்து 126 + 1 127 கிடைக்கிது. 127 × 2 வந்து 254 கிடைக்கும். +1 வந்து 255. ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஷின், கூற்று. இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? விவாதங்கள். 1 வந்து ஆம், கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை. 2வது வந்து இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், 72 அடுக்கு குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. இதோட அடுக்கு குறியீடு வந்து ஆப்ஷனில் இருந்து பார்ப்போம். நம்ம 7² வந்து 49 நமக்கு தெரியும். அடுத்தது 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2 7 தடவை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 × 2 4. அப்போ 4 × 2 வந்து 8 கிடைக்கும். இப்போ 8 × 2 வந்து 16. 16 × 2 வந்து என்ன? 16 × 2 வந்து 32. 32 × 2 வந்து 64. 64 × 2 வந்து அப்போ இதுவும் வராது. 64 அது 72 விட அதிகமாக தாண்டுது. அடுத்தது பார்ப்போம். 2² வந்து 4 நமக்கு தெரியும். இன்ட்டு 3³ வந்து 9. இது வந்து 36 இருக்கா? 3³ வந்து 27. இது வந்து அதிகமாக தான் போகுது. அது இப்போ இதையும் கிடையாது. அப்போ 2³ வேல்யூ வந்து 8. 8 × 3² வந்து 9. அப்போ 8 × 9 தான் 72. இந்த ஆன்சர் தான் ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.